சின்ன மகள் செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம ஈஸ்வரி தமிழ்ச்செல்வி ஆசைப்பட்ட மாரி எக்ஸாம் எழுத போறாளே அப்படின்னு பயங்கர கோவத்தோட இருக்காங்க. அதுவும் குடும்பத்தோட போய் அவள பரீட்சை ஹால்ல பரீட்சை எழுத வச்சுட்டு வரணுமா? நம்மள பார்த்தா எப்படி தெரியுது? இந்த ஆளு என்னமோ மத்ததுக்கெல்லாம் துள்ளி துள்ளி குதிக்கிறாரு. ஆனா, அந்த கட்சி தலைவரும், தலைவர் பொண்டாட்டி சொன்னா மட்டும் உடனே அப்படியே பூம் பூம் மாடு மாரி மண்டைய மண்டைய ஆட்டிட்டு போறாரு. ச்சீ! இவன்லாம் ஒரு மனுஷனா? இவன்கிட்ட இருந்து சொத்த புடுங்கிட்டு, இந்த சொத்துக்கெல்லாம் நம்ம தான் ராணி ஆகணும்னு ஆசைப்பட்டா, கடைசி வரைக்கும் நடக்காது போலயே! இந்த குட்டச்சி தமிழ்ச்செல்விய இந்த வீட்டோட தொறத்துற வரைக்கும், நாம நிம்மதியாவே இருக்க முடியாது போல. அப்படின்னு ஈஸ்வரி பயங்கர கோவத்தோட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சித்ரா வந்து, "அம்மா கிளம்பிட்டியா? அப்பா சீக்கிரமா கிளம்பி வர சொன்னாரு. நான் கிளம்பிட்டேன். இந்த படம் நல்லா இருக்கா?" "அடேய்! என்னடி? என்ன நக்கலா? என்ன உனக்கு எதுவும் மாப்பிள பார்க்க போறோமா?" "ம்மா என்னம்மா பேசுற? அப்புறம் என்னமோ உங்க அப்பன் சொல்ட்டான்னு குதிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்க? என்னடி? என்ன நெனச்சுட்டு இருக்க? அந்த ஆளுக்கு தான் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லன்னா, உனக்கு விவஸ்தை இல்ல? ம்? அவ இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பண்ணியிருப்பா? நாமளும் அவள இந்த வீட்ட தொறத்துறதுக்கு இங்க எவ்வளோ பண்ணி வச்சிருப்போம். எல்லாத்துலயும் மாட்டுனாலும், அவளுக்கு மட்டும் எப்படிடி? திரும்ப, திரும்ப, திரும்ப நல்லதே நடந்துட்டுருக்கு. அந்த கட்சி தலைவர் பொண்டாட்டி சொல்ட்டான்னு சொல்ட்டு, அவன் பெரியப்பன் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போய் அவள பரீட்சை ஹால்ல உட்கார வச்சா தான் பரீட்சை எழுதுவாளாமா? அவ ஃபர்ஸ்ட்டு பரீட்சை எழுதக்கூடாதுன்னு தானே அவன் பெரியப்பன் சொன்னான். இப்ப என்ன? அவங்க சொல்ட்டாங்கன்னு சொல்லிட்டு குதிக்கிறான் இருந்துட்டு, அதுக்கு நாமலாம் ஒண்ணா போணுமா? இல்ல சித்ரா, இதெல்லாம் சரியில்ல. எனக்கு வர ஆத்தத்துக்கு சரிதான் போன்னு நானும் பொறுமையா போயிட்டுருக்கேன். இல்லன்னு வச்சுக்கயேன், அம்மா ஏம்மா இப்படி கோவப்படுற? இங்க பாரும்மா, அதுக்கெல்லாம் நாம இப்போதைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நாம ஏற்கனவே நெறைய பண்ணி, மாட்டி, சிக்கி சீரழிஞ்சு இங்க வந்து நிக்கிறோம். நமக்கு இன்னும் இருக்கிறது இங்க பாத்தியா? அந்த ஒரு காம்பவுண்ட் சுவர் மட்டும் தான். நாம போயிட்டு இப்ப ஏதாவது தேவையில்லாம பண்ணோம்னு வச்சுக்கயேன், மாட்னா அந்த செவுத்துக்கு அந்த பக்கம் போயிடணும். ஏதோ செவுத்துக்கு இந்த பக்கம் இருக்கனால தான், வெளியில இருக்கிறவனுங்க நம்மள மதிக்கிறானுங்க. இந்த வீட்டு குடும்பம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் போயிட்டோன்னு ஊருக்கு தெரிஞ்சது அம்புட்டுதாம்மா. அப்புறம் நம்ம இந்த ஊர்ல வாழவே முடியாதும்மா. வேணாம்மா. அடியே சித்ரா! இந்த மாரி அசிங்கப்பட்டு இங்க வாழணுங்கிறதுக்கு வாழணுமாடி நாம? என்னம்மா இப்படி சொல்ற? அப்ப நம்ம வாழ தேவையில்லையா? வாழணும்டி. திரும்பவும் பழைய மாரி மாறணும். இந்த வீட்ட நாம புடிக்கணும். இந்த வீட்டோடைய சொத்து, பத்து, அதிகாரம், பவர்ன்னு எல்லாமே நம்ப கைக்கு வரணும்டி. நம்ப கைக்கு வரணும். கரெக்ட்டா அப்ப தான் போஸ் கால் பண்றான். அம்மா இந்தா போஸ் தான் கால் பண்றான். சொல்லு போஸு. என்னம்மா எப்படி இருக்கீங்க? ம் இருக்கோம்டா. என்னம்மா ஒரு மாரி பேசுற? உடனே ஈஸ்வரி நடந்தாச்சுன்னு சொல்றாங்க. போஸ் உடனே, ச்சே! எப்படிம்மா அது அவளுக்கு மட்டும் கரெக்ட்டா நடக்குது? சொல்லி வச்ச மாரி. அவளே ஒரு வேள வர சொல்லியிருப்பாளோ? தெர்ல போஸு. அதான் எல்லாரும் கெளம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணி தொலையுறது? போய் தானே ஆகணும் நாமளும். எம்மா! என்னம்மா! நீயும் போய் தான் ஆகணும்னு சொல்ற? வேற என்னடா பண்ண முடியும்? நீ இங்க இருந்திருந்தா ஏதாவது பண்ணலாம். நாங்க 2 பொம்பளைங்க தனியா சேர்ந்து என்ன பண்ண முடியும்? சொல்லு. எம்மா! என்ன பண்ண முடியுமா? இப்போ எல்லாரும் ஒரே கார்ல போறீங்களா? இல்லடா. அவங்கலாம் ஒரு கார்ல போவாங்க. நாங்க பின் கார்ல தான் போவோம். அப்படின்னா கவலைய விடுமா. எப்படியும் பரீட்சை எழுதுறதுக்கு அவ போவாள. சரி, அவ போம்போது அவ கார ஆக்சிடென்ட் பண்ண வச்சுட்டா? போஸு என்னடா சொல்ற? நல்ல ஐடியாவா இருக்கேடா. அப்படி பண்ண முடியுமா? ஏம்மா! என்னம்மா! நான் வேணா அந்த இடத்த விட்டு தள்ளி இருக்கலாம். அதுக்காக என்னோட சிந்தனை அங்கேருந்து தள்ளிலம்மா. நான் என்னமோ அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு கண்காணிச்சுட்டு தான் இருக்கேன். நம்ப ஆளுங்களும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கானுங்க. இப்ப என்ன? நீங்க பின்னாடி கார்ல தானே போறீங்க. விடுங்க. கவலை விடுங்கம்மா. முன்னாடி போற அந்த கார நான் நம்ம பசங்கள்ட்ட சொல்லி லாரி வச்சு தூக்கிறேம்மா. தூக்கிட்டா அப்புறம் அவ கதை ஒரே தடியா முடிஞ்சிரும். அந்த கார்ல யாரெல்லாம்மா போவா? அந்த தமிழ்ச்செல்வி, சேது, ராஜாங்கம், அப்புறம் அப்பத்தா. இந்த 4 பேர் அந்த கார்ல தானே போவாங்க. ஆமான்டா போஸு. அந்த மோகனாவும் அந்த கார்ல தான் போவா. விடும்மா. குடும்பத்தோட ஒட்டுமொத்தமா அடிச்சு தூக்கிடுவோம். தூக்கிட்டோம்னா அப்புறம் இந்த குடும்பத்துக்கு எல்லா விதமான வாரிசும் நாம தாம்மா. அப்புறம் இந்த சொத்து தானா நம்ம கைக்கு வந்துரும். நீ கவலை விடும்மா. நீ வேணா பாரு. காலேஜ் போய் சேர்றதுக்குள்ள அதுங்கலாம் அந்த எமன்ட்ட போய் சேர்ந்துருங்க. மீதி நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு நம்ம போஸு சொல்லிட்டு, போற கார அடிச்சு தூக்கறதுக்கு தன்னுடைய கூட்டாளிகிட்ட சொல்லி ஒரு லாரி ரெடி பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண வைக்க போறாரு. இதுலருந்து எப்படி தப்பிக்க போறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி?